மாதம் மாதம் பணம் வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்கணும், அவன் திறனாய் வாழ்க்கை வாழ்றான்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பாதிக்கிறாங்க, பணம் வருது, வீட்டுக்கு அப்படியே எக்ஸ்பென்ஸ் போகுது. ஆனால் அந்த மாதம் முடியல ஒரு 0 ரூபா கூட வந்து ஒரு சேவிங்ஸ் இல்லை அப்படின்னா அவர் என்ன வாழ்க்கை வாழ்றாரு அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா பார்க்குது. மாதம் நம்மளுக்கு வந்து வர்ற பணத்தில் 30% வந்து வீட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்ணணும், 30% சேவிங்ஸ் பண்ணணும், 30% இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், 10% வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுக்காண்டி எடுத்துக்கணும், இல்லை எதனா ட்ரைனிங்ஸ் வந்து படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ இதுக்குன்னு வந்து ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரி தான் பணத்தை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர்த்து பணம் வருது போது அந்த வாழ்க்கை என்றைக்குமே இருக்கவே கூடாது. அப்போ வரதுக்கும் போதும் சரியா இருக்குன்னா நம்ம வந்து ஒரு திறனாய் வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் மென்டார் சொல்றாரு. ஸோ அந்த பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ இந்த மாதிரி வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். 10,000 சம்பாரிச்சு 10,000 செலவு பண்ணுறவங்க, 1,00,000 சம்பாரிச்சு 1,00,000 மாதம் செலவு பண்ணுறவங்க ரெண்டு ஈக்குவல் எனக்கு ஒன்றும் கிடையாது. இதே மாதம் 1,00,000 சம்பாரிச்சு 1,00,000 செலவு பண்ணுறவங்களும் 10,000 சம்பாரிச்சு அதில் ஒரு 2,000 எடுத்து சேவிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 1,00,000 சம்பாதிக்கிறவங்களோட இந்த 10,000 சம்பாதிக்கிறவங்க தான் பெரிய ஆள். ஏன்னா இவங்க கிட்ட மாசம்னா 2,000 சேவிங்ஸ் இருக்கும், ஆனால் இவங்க கிட்ட ஒரு பணமும் இருக்காது. நம்ம எல்லா மாதிரி வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். 10,000 சேவிங்ஸ் பண்ணி செலவு பண்ணுறோம், 10,000 சம்பாரிச்சு செலவு பண்ணுறோம், 1,00,000 செலவு பண்ணணும், ஒன்று தானே தவிர்த்து வேறு கிடையாதுன்றத ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்ல பார்க்குறோம்.